அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று காஞ்சி வரதராஜ பெருமாளின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகவே இன்று ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோவிலின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஸ்ரீதேவராஜ மனிஷம் நிகமாந்த வேத்யம் யக்ஞேஸ்வரம் விதிமகேந்திரஹிதைகலக்ஷ்யம் நவ்யாம்புவாக சுஷமாதனுஷோபமானம் ஸ்ரீஹஸ்திசைலசதனம் பரதம் பிரபத்யே. வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாகவே வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இக்கோயிலில் தினசரி திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதே இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். திருவிழாக்களால் வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்கிரம சோழனும் கோயிலை விரிவுபடுத்தி இருக்கின்றனர். 14ஆம் நூற்றாண்டில் பெருந்தேவி தாயார் சந்நிதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு விஜயநகர மன்னர்கள் கிழக்கு கோபுரம், ஊஞ்சல் மண்டபம், திருக்கல்யாண மண்டபங்களையும் நிறுவியதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வைணவ கோயில்களில் ஸ்ரீரங்கம் போக மண்டபம் என்றும், திருப்பதி பூமண்டபம் என்றும், நாராயணபுரம் ஞான மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு தியாகம் செய்ததால் இக்கோயில் தியாக மண்டபம் எனவும் அழைக்கப்படுகிறது. அயக்ரீவர் அகத்தியருக்கு ஸ்ரீவித்யை உபதேசித்தது இத்தலத்தில்தான் என்றும் கூறப்படுகிறது. முக்தி தரும் நகரங்களில் முதன்மையான நகரமாகவும் காஞ்சிபுரம் கருதப்படுகிறது. அதுபோல பஞ்சமூர்த்தி ஸ்தலங்களில் ஒன்றாகவும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பெயர் பெற்றுள்ளது. திவ்ய தேசங்களில் கோயில் என்றால் அது திருவரங்கத்தையும், திருமலை என்றால் அது திருப்பதியையும், பெருமாள் கோயில் என்றால் அது காஞ்சி வரதராஜ சுவாமி கோயிலையுமே குறிக்கும். அனந்தசரஸ் திருக்குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி உள்ளது. மிக பெரிய அளவில் சுதர்சன ஆழ்வார் திருமேனியாக 16 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரங்கள் தாங்கி அழகிய திருமேனியாக காட்சி தருகிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி திருவிழாவில் தங்க கருட வாகன சேவை காட்சியும் தேர் திருவிழாவும் மிக பிரபலமான திருவிழாக்களாகும். ஆலய வளாகத்துக்குள் அனந்தசரஸ் என்ற திருக்குளமும், பொற்றாமரை குளம் என்ற மற்றொரு திருக்குளமும் என 2 திருக்குளங்கள் இங்கு அமைந்துள்ளது. அனந்தசரஸ் திருக்குளத்தில் துயில் கொள்ளும் அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுந்துறச் செய்து 48 நாட்கள் பெருவிழாவாக நடத்தி மீண்டும் இத்திருக்குளத்திலேயே எழுந்துறச் செய்து விடுகின்றனர். அத்திவரதர் பெருவிழா கடந்த 2019ஆம் ஆண்டு உலக புகழ் பெற்ற திருவிழாவாக நடைபெற்றது. பொதுவாக கோயில்களில் 11 நாள்கள் நடைபெறும் திருவிழா பிரம்மோற்சவம் எனவும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் விழா மகாமகம் எனவும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதுதான் வழக்கம். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து 48 நாட்கள் நடைபெறும் அத்திவரதர் விழா பெருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது. தேசத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டில் நடந்த நிகழ்வின் போது சுமார் 1 கோடி பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்தனர்.
அப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக அத்திவரதர் பெருவிழா அமைந்திருந்தது. 1937, 1970 ஆகிய ஆண்டுகளுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டுதான் அத்திவரதர் திருக்குளத்திலிருந்து வெளியில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்கிறார். இனிவரும் 2059ஆம் ஆண்டுதான் அத்திவரதரின் தரிசனம் கிடைக்கும். இந்திய திருநாடே பெருமைப்படும் வகையில் அத்திவரதர் பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த வரதராஜ பெருமாள் தேரோட்டத்தில் நாமும் கலந்து கொண்டு அந்த வரதனின் அருளை பெறுவோம். ஸ்ரீதேவராஜமனிஷம் நிகமாந்தவேத்யம் யக்ஞேஸ்வரம் விதிமகேந்திரஹிதைகலக்ஷ்யம் நவ்யாம்புவாகசுஷமாதனுஷோபமானம் ஸ்ரீஹஸ்திசைலசதனம் வரதம் பிரபத்யே. ஸ்ரீஹஸ்திசைலசதனம் வரதம் பிரபத்யே. ஸ்ரீஹஸ்திசைலசதனம் வரதம் பிரபத்யே. நன்றி, வணக்கம்.